டிசம்பர் 1, 2025 இன்னைக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈசா யோகா மையத்தில் அந்த லிங்க பைரவி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே சமந்தாவுக்கும் ராஜ் நெடுமுறை அவங்களுக்கும் கல்யாணம் வந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் சமந்தா வந்து ரெட்டுங்க, அந்த ரெட்டுக்கு ஏற்ற ஒரு ப்ளவுஸ் அப்படி போட்டு வந்தா தேவதை மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரெட் கலர் சாரியில் சமந்தா வந்து இருந்ததாகவும், ரொம்ப குறிப்பிட்ட ஒரு 30 மக்கள் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான சர்க்கிளில் ஒரு 30 பேர் கெஸ்ட்டாக வந்ததாகவும், அதில் கொஞ்சம் 30+ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இதை கேட்டதுக்கு அப்புறமா ஆடியன்ஸ் எல்லாரும் உண்மையாக தான் சொல்கிறீங்களா, அப்படி நீங்கள் சொன்னீங்களா, சொல்லப்படுது இல்லை நடந்தது. பட் எல்லாரும் சொன்ன மாதிரி சமந்தா அழுத வீடியோஸ் நிறையா பார்த்துருப்போம். ஸோ நாகசக்தியான கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க இந்த போஸ்ட் போட்டாங்க, அந்த போஸ்ட் போட்டாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு நிறையா கான்ட்ரவர்சியான விஷயங்களை தாண்டி இப்போ ஒரு ஹாப்பி ஃபேஸ் சமந்தாவை எல்லாரும் பார்க்க போறாங்க அப்படின்றதான் ஒரு பாசிட்டிவான விஷயம். சமந்தாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அவர் யாரை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றது தான். யாருப்பா அவரு, திடீர்னு கல்யாணம்ன்றீங்க, அவர் யார், என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி அவங்களுக்குள்ள வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டினா இருக்கும்.